ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல்ஸ். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் தம்பியோட பர்த்டே விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிரேக் டவுனில் தான் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளே வந்துட்டு உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்டார்ட்டுமே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு யூடியூப்பும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏர்ன் பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, இல்லை வந்துட்டு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு மைண்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ வீட்டில் சும்மா இருக்காமல் ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது பண்ணணும், எனக்கு இது வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் என்னை ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் தம்பியோட பர்த்டே தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமி வீட்டில் கும்பிட்டு அங்கே பக்கத்துலேயே அங்கன்வாடி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு, தம்பிக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனை நம்ம நிறைக்காமல் இருக்க மாட்டோம். ஸோ முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஓவர் ரேட்டடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஜாப் குயிட் பண்ணிவிட்டு படிச்சுட்ருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைய வச்சுட்டு. ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஒரே ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மட்டும் வாங்கினோம், 30 ரூபா. அதை மட்டும் போயிட்டு சாமிக்கு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஸோ நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ தம்பி வந்துட்டு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனும் போய் அவனே வாண்டடாக ஒவ்வொரு சாமியாக ஒவ்வொரு சன்னிதானமாக போய் அவனே வந்துட்டு ப்ரே பண்ணி கும்பிட்டுருந்தான். ஸோ அதை பார்க்குறக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, பார்க்குறக்கு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கேக் ஷாப் போனோம். கேக் ஷாப் போயிட்டு அவனுக்கு தேவையான கேக், இப்போல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்த்டே ஆகட்டும், ஆனிவர்சரி ஆகட்டும், எதாக இருந்தாலுமே கேக் கட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே செலிப்ரேஷன் அப்படின்னாலே கேக் கட்டிங் தான் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இனி வர காலகட்டத்தில் அந்த கேக் கட்டிங் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தவிர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பர்த்டேக்கு வந்துட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ அவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறக்காக வாங்கி செஞ்சுட்டோம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பர்த்டேக்கெல்லாம் வந்துட்டு இந்த போய் பேக்கரியில் பேக் பண்ணக்கூடிய கேக்ஸு வாங்கி செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் அதை நம்மக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவான். ஸோ அதன்படி நம்மக்கிட்டேருந்தே துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் செலிப்ரேஷன், கேக் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கேக் ஷாப் போன உடனே தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா கேக் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கூடவே ஒரு கேக் வாங்கி தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு அவனும் சாப்பிட்றான், நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. ஸோ அவரும் வந்துட்டு படிக்கிறதுக்கு போனோம் இல்லையா. ஸோ அந்த அன்றைக்கி செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால, தம்பி பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால காலையில் நேரமாகவே கிளம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அகைன் வீட்டுக்கு 12 வந்துட்டு எங்களையெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ரிட்டன் நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். அங்கேருந்து பஸ்ஸில் அனுப்பிவிட்டுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் லைப்ரரி போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நைட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கேக் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள மட்டும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள மட்டும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த பர்த்டே இப்படி தான் போச்சு. எனக்கு பர்த்டே அன்றைக்கி எடுத்த ஒரு சின்ன சின்ன குட்டி கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்துட்டு லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கிடையே ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ எந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.